நீங்க என்ன டிக் பண்ணீங்க, வியா டியா? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் டியில் போய் சேருவாருங்கிறது யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. விரக்தியில நிறைய பேர் நம்ம டிக்கு போயிடலாம்னு முடிவெடுத்தாங்க. இவ்வளவு நாள் பொறுமை காத்த ஓபிஎஸ் அவர்கள் வெடித்து பேசினார். இன்னும் அவரோட உண்மையான முகத்தை நீங்க பார்க்கல. வைத்திலிங்கம் பேச்சு கூட சொன்னீங்க, குரங்கு கையில பூமால ரொம்ப ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு பேச்சா தான் நம்ம பார்க்க முடியுது. இதை நான் எடப்பாடிக்கு ஒரு இடைக்கால பொதுச் செயலாளர் ஒரு இடையூட்டு மனுவில் ஒரு தீர்ப்பு வந்த உடனே நானே யூடியூப்லயும் தொலைக்காட்சியில சொல்லும் போது இதே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்னை கூப்பிட்டு சத்தம் போட்டார். எடப்பாடி பழனிசாமி திருந்த மாட்டாருங்கிற முடிவுக்கு போயிடுச்சு. எல்லாரையும் பகைச்சுக்கிட்டாரா எடப்பாடி பழனிசாமி? 100%. கேடுகெட்ட ஜென்மம், அரசியல் அறிவு அற்ற ஜென்மங்கள், அரசியல் நாகரிகம் தெரியாத தற்குறிகள். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அதிமுக ஓபிஎஸ் அணி கழக அமைப்பு செயலாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு. என்ன சார் ஏதோ வி டி அப்படின்னு சொல்றாங்களே, நீங்க என்ன டிக் பண்ணீங்க, வியா டியா? டி கேட்க வேண்டிய கட்டாயம் என்னன்னா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் டி அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அண்ணங்கிட்ட. அதுல ஒரு சில ஆளு போயிட்டாங்க, டிகே தேடி போயிட்டாங்க. சிட்டிங் எம்எல்ஏ இருந்தவரெல்லாம் வெளியே போயிட்டார், பேர் சொல்ல விருப்பப்படலை, போயிட்டாரு. அப்புறம் அண்ணனோட பயணித்த கொள்கை பரப்பு செயலாளர்ங்கிற பதவி வாங்கிட்டு இருந்தவரும் போயிட்டார். இப்படி ஒரு சில ஆட்கள். அதே போல் அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இருக்கிறவங்களும் டி பக்கம் போனவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அன்வர் ராஜா அவங்களெல்லாம். அப்போ அந்த டி ஆப்ஷன் ஒரு சில ஆட்கள் அண்ணன்ட்ட போய் சொல்லும்போது அதை நம்ம கேட்காம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வச்சுருக்கிறதே தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம். அந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்துக்கு தொண்டர்களை கேட்காமலேயே ஒரு தலைவர் முடிவு எடுத்தாருன்னு வரக்கூடாது நாளைக்குங்கிறதுனால தான் அந்த டி ஆப்ஷனை வச்சார். நல்லா புரிஞ்சுருங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் டியில் போய் சேருவாருங்கிறது யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது நம்ம அவரை அப்படி அரசியல் செய்யணும்னு அவசியமும் இல்லை அவருக்கு. நீங்க சொல்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஓபிஎஸ் அவர்களுக்கு அதுல துளி கூட விருப்பம் இல்லை. தொண்டர்களுக்காக ஒரு தொண்டர்களுடைய எண்ணத்துக்காக தானே அவர் கட்சி போராட்டமே நடத்துறாரு. புரட்சி தலைவர் விதியை மாத்திட்டாங்க. ஒரு அடிமட்ட தொண்டனும் கழக பொதுச் செயலாளர் ஆகலாம்ங்கிறது தான் ஒரு விதியை புரட்சி தலைவர் எந்த பொதுக்குழுவால் அவரால் தூக்கி எறியப்பட்டாரோ அந்த பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது, அடிமட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கணும் இந்த அதிமுகவின் பொதுச் செயலாளருங்கிறது புரட்சி தலைவர் எழுதிய விதி. புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு நடந்த பல நிகழ்வுகளில் அது ஒரு சில பொதுக்குழுவெல்லாம் நம்ம கூட்டி முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. அதை டெல்லி நீதிமன்றத்தில் நம்ம கேசி பழனிசாமி போட்ட ஒரு வழக்குனால நீங்கள் அடிமட்ட உறுப்பினர்கள் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி அந்த தீர்ப்பு வழங்கின பிறகு அப்போ நம்மளுடைய தொற்றுதல்லாம் பரவிட்டு இருந்தது பார்த்தீங்களா. அதனால அந்த காலகட்டங்கள் நம்ம செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருந்தது. அதுக்கு பிறகு இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு அவர் அண்ணன் முறைப்படி டிசம்பர் மாதம் அவர் அந்த தேர்தலை நடத்திட்டாங்க. 5 ஆண்டு காலம் அவர் தான் ஒருங்கிணைப்பாளருங்கிறத தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, ஒற்றை ஓட்டில் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். அதுக்குள்ள பழனிசாமியோட பதவி ஆசை, பதவி வெறி, அது கண்ணை மூடி அது அவர் கலைக்கப்பட்டது. அதனால நிறைய பேர் அண்ணன் எடுக்கலையோ நினைக்கிறாலும் அவருடைய வழக்குகள் உரிமையல் நீதிமன்றத்தில் இருந்தது. அவர் நம்ம இணைஞ்சிருவோம், ரொம்ப ஆர்ஸா போக வேண்டாம், தேர்தல் வரும்போது அவருக்கு ஒரு படிப்பினை தெரியும். ஒரு 2024 விட்டு கொடுத்து பார்த்தாரு, இடைத்தேர்தலில் விலகி பார்த்தாரு, சின்னத்தை கொடுத்து பார்த்தாரு, கட்சியை கொடுத்து பார்த்தாரு, கொடியை பிடிக்க சொல்லி பார்த்தாரு. தான் கொடியை பிடிக்க முடியலைனாலும், கரவேட்டி கட்ட முடியலானோ, தன்னுடைய காரில் கொடியை பண்ணக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி எத்தனையெல்லாம் துன்புறுத்தல் பண்ணினாலும் அத்தனையும் தாங்கி கொண்டு, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று அண்ணா சொன்ன வழிக்கு ஏற்படி அத்தனையும் தாங்கி கொண்டு அமைதி காத்தார். அதனால விரக்தியில நிறைய பேர் நம்ம மீண்டும் டிக்கு போயிடலாம்னு முடிவெடுத்தாங்க. சரி, அந்த கேள்வியை நம்ம வைக்கிறது. ஏன்னா நானே அண்ணன்ட்ட கேட்டேன், ஆனால் நம்ம டிங்கிற ஆப்ஷன் வச்சிருக்கதே தவறலானேன்னு கேட்டேன். இல்லப்பா, நமக்கு 2 பேர் தான் அழைப்பு விடுறாங்க, நம்மளை 2 பேர் அழைக்கிறாங்க, நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படிதான் இருக்கிறோம். நம்ம ஆட்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனோம். தொண்டர்களா வச்சிட்டு இருக்கிறத விட சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குறதுக்கு என்ன வியூகமோ அதுதான் நம்ம இனிமேல் களத்துல பார்க்கணுமே ஒழிய இன்னும் நம்ம தொண்டர்களை இவங்களே எப்படி நசுக்க கூடாதுங்கிறத அவர் என்கிட்ட எடுத்து சொன்னார். அப்போ அதனால அந்த ஆப்ஷன் வச்சிருக்கேன். அதுல யாரு பெரும்பான்மையான ஆதரவு எந்த பக்கம் போகணும்னு சொல்றாங்களோ அந்த பக்கம் நம்ம தொண்டர்கள் விருப்பத்துக்கு தகுந்தால்தான் நம்ம செயல்படணும்னு முடிவு எடுத்துட்டேன். ஓகேண்ணே, அது நல்ல முடிவு தான். அதுல தவறு இல்லையே.
இப்போ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவங்களுக்கு ஆசை இருக்குது, டீல போகணுன்னு எண்ணங்கள் இருக்குது. அங்கே போனால் நமக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும். அவங்க யாருக்குன்னா எம்எல்ஏ நின்னவங்க, ஒரு அந்த இடத்துல ஒரு ஃபெமிலியர் ஃபேஸாக இருப்பாங்க அந்த தொகுதிக்குள்ளே. அதனால் திமுகவில் வாங்குகிற 4 சீட்டு 5 சீட்டை நம்மளே வாங்கிக்கிட்டு நம்மளே நின்றுக்கிடலான்னு சொல்லி எண்ணத்தில் வந்து அண்ணனுக்கு ஒரு நெருக்கங்களை அழுத்தங்களை கொடுக்குறாங்க. அந்த இதை வந்து நம்ம ஏன் இது பண்ண தொண்டர்கள்கிட்ட விட்டுருவோங்கிற முடிவில் விட்டுட்டார். அதுதான ஒழிய வேற ஒன்றும் இல்லை. இப்போ இவ்வளவு நாள் பொறுமை காத்த ஓபிஎஸ் அவர்கள் வெடித்து பேசினார். இது வரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பொது வெளியில இந்த அளவுக்கு கோபமா ஒரு வீரியமா பேசி மக்கள் பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவு பேரை சொல்றக்கே வெக்கமா இல்ல, அப்படி ஒரு ஆவேசமான பேச்சு. இன்னும் அவரோட உண்மையான முகத்தை நீங்க பார்க்கல. அப்போ கூட நீங்க இது ஒரு ஆவேசமான பேச்சு இல்லை. அண்ணன் வைத்திலிங்க அண்ணன் பேசுனது வழிமொழிஞ்சாரு. அப்புறம் முன்னாள் எம்எல்ஏ அவர் ராமச்சந்திரன் பேசுனதை முன்மொழிகிறேன்னாரு, இவ்வளோதான். ஆனால் அவர் பேர் சொல்ல கூட எனக்கு விருப்பம் இல்லைங்கன்னா அடுத்த களம் வந்து தேர்தல் களமாயிரும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். இனி இருக்கிற இந்த ஒரு 100 நாள் உள்ளாடி ஒரு கூட்டணியை பேசணும். அந்த கூட்டணிக்கு உள்ளாடி நம்ம நம்பி இருக்கிற தொண்டர்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும், அவங்கள வெற்றி பெற வைக்கணும். அவருடைய எண்ணங்களும் அதுவும் போயிட்டு, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி திருந்த மாட்டாருங்கிற முடிவுக்கு போயிடுச்சு. அவர் வந்து இனிமேல் நம்ம வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு மாவட்ட செயலாளர், காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர், அவரு யாரும் சொல்லல, அண்ணா உங்க காலில் வேணாலும் உழுவமனே கட்சியை அணைச்சிடுங்கன்னு கேட்டார். இதை விட ஒரு மனிதாப முறையில் ஒருத்தர் யாருங்க கேட்பாங்க சொல்லுங்க பாபு. அண்ணன் சார்பில் கீழே இருக்கிற ஒரு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ரஞ்சித் குமார் அவருடைய கருத்து செயல் வீரர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு வச்ச ஒரு கோரிக்கை, தன்னை வந்து ஒரு இயக்கத்துக்குள்ள அடி இருந்து வசைப்பாடியவர்கள் எல்லாம் அரவணைச்ச தலைவர்கள். அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியோட ஆணவத்தை நீங்க பாருங்க. அப்போ அந்த ஆணவத்தை தான் நம்ம இனிமேல் அழிக்க முடியும். அந்த கட்சியை வந்து அவர் விலை கொடுத்து வாங்கிட்டார். அதுக்கு என்ன செயல்பாடு பண்ணணும், அதுக்கு என்ன மாற்று மருந்து கொடுத்தால் நாளைக்கு அவரே நம்பி இருக்கிற தொண்டர்கள் எல்லாம், அங்கே இருக்கிற நிர்வாகிகள், 2ஆம் கட்ட தலைவர்கள், அவங்களெல்லாம் திருப்பி கேட்கறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை உருவாக்குறதுக்கு தான் அவர் அடுத்த வியூகத்தை போடுவார். இப்போ இந்த வைத்திலிங்கம் பேச்சு கூட சொன்னீங்க, குரங்கு கையில பூமாலை, ரொம்ப ஒரு இது வரைக்கும் இல்லாத ஒரு பேச்சா தான் நம்ம பார்க்க முடியுது. அப்போ அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா அந்த உத்தேச பட்டியல் கோபமாக்கிடுச்சு. அந்த 3 சீட்டு அது இதே குரங்கு கையில் கிடைத்த பூமாலைன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்தபோது நானே சொன்னேன். இன்னைக்கு வைத்திலிங்கம் சொன்னதா இதை வந்து நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எடப்பாடிக்கு ஒரு இடைக்கால பொதுச் செயலாளர் இருந்த ஒரு இடையூட்டு மனுவில் ஒரு தீர்ப்பு வந்த உடனே நானே யூடியூப்லேயும் தொலைக்காட்சியில் சொல்லும்போது இதே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்னை கூப்பிட்டு சத்தம் போட்டார். தப்பு, அப்படி பேசக்கூடாது, எல்லாம் மாறும் என்னை கண்டித்தவர். இன்னைக்கு வைத்திலிங்கம் அண்ணன் பேசினதை அவர் வழிமொழிகிறார். அப்போ அவர் மனசு எவ்வளவு ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை உருவாக்கியிருக்கோன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் பேசும்போது என்னை கூப்பிட்டு வேணாம்பா அப்படிலாம் சொல்லாத, இன்னும் நீங்கள் கட்சியில் நல்லா வளரணும், இப்போவே வந்து அந்த ஒரு பகை உணர்ச்சி வரக்கூடாதுன்னு எனக்கு சில அறிவுரை கூறிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அதே வார்த்தையை அண்ணன் வைத்திலிங்கனை சொல்கிறார். எனக்கு அதை தான் நான் உட்கார்ந்து வந்து சிரிச்சிட்டு இருந்தேன். அதுக்கு அண்ணன் வழிமொழிகிறேன்னு சொல்கிறார். அப்போ அவர் வாயிலிருந்து வரமாட்டுங்க. அந்த அதிமுக கையில் வச்சிருக்காரு. அந்த இவரால் அந்த அதிமுக அழிஞ்சு போகக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கம் அவர் மனசில் இருக்குது. புரிஞ்சுட்டீங்களா? இவரோட ஆணவத்தை நம்ம அடக்கிறது இல்லை. அந்த அதிமுகவும் அழிஞ்சு போயிடக்கூடாது, இதனால அதிமுக பால் விட்டு போயிடக்கூடாது, இதுக்காக எத்தனை பேர் உயிர் கொடுத்து வளர்ந்தாங்க, புரட்சித் தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்கிறது அவரோட எண்ணோட்டம் நிறைய இருக்குது. அதனால் அவர் அதையும் தாங்கிக்கிட்டு நாசுக்கா சொல்லி பார்த்தாரு. ஆனால் அதுலேருந்து ஒதுங்கிக்கிடுவோம். இனி அவரை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. இனிமேல் பட்டால் தான் தெரியும் சில ஆளுக்கு வலிகளும் புரிகளும் சொல்லிக்கிட்டு நாங்கள் அதுலேருந்து கலந்துக்கிட்டோம். இந்த உத்தேச பட்டியல் யார் சார் வெளியிட்டது? இந்த 3 சீட்டு ஓபிஎஸ் அவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. அது எந்த கேடுகெட்ட ஜென்மம், அதாவது அரசியல் அறிவற்ற ஜென்மங்கள், அரசியல் நாகரிகம் தெரியாத தற்குறிகள் செஞ்ச வேலையாக இருக்கும். ஏன்னா அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும் இதில். ஏன்னா அது யாராக இருந்தாலும் சரிதான், அந்த மாதிரி ஒரு ஓபிஎஸ்க்கு 3 சீட்டு. ஓபிஎஸ்ன்னு இடத்துல டெபாசிட் இழந்து போனாங்க. 7 நாடாளுமன்றத்தில் டெபாசிட் இழந்து போனாங்க. 42 சட்டமன்ற தொகுதியில் டெபாசிட்டு. அப்போ நீங்கள் புரிஞ்சுருங்க, 7 நாடாளுமன்றத்தில் நீங்கள் டெபாசிட் இழப்புனா 42 சட்டமன்றத்தில் ஒரு தொகுதிக்கு 6 போட்டால் 42. இதெல்லாம் தெரியாத கூமுட்டைகள் தொகுதி பிரித்து கொடுக்குதுன்னா அப்போ நம்ம அதை தற்குறின்னு தானே சொல்ல முடியும்? சொல்லுங்க பாப்போம். அரசியல் அறிவு கட்ட தற்குறிகளுக்கு பதில் சொல்ல விருப்பமில்லை. ஏன்னா தேமுதிக பிரேமலதா கூட அவங்க கூட சொல்றாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் இது பண்றவங்க அப்படின்னு அதிமுக சொல்றாங்க. தேமுதிக பிரேமலதா அந்த அம்மாவுக்கு இப்போ நான் என்ன சொல்றேன், 2026 ராஜ்யசபா எம்பி கொடுக்கணுன்றாங்க. இப்போ பிப்ரவரி மாதம் வருது.
அந்த அம்மாவுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்து தான் ஆகணும். ஏற்கனவே அவங்க நாடாளுமன்றத்தில் அதுக்கப்புறம் அவங்க கூட்டணி வைக்கிறது எடுக்கிறது. ஆனால் அவங்களும் இந்த மாதிரி கூட்டணிக்கு வராமல் போகணும், அந்த ராஜ்யசபா எம்பியை கேன்சல் வேற அடுத்த ஆளுக்கு கொடுக்கணும்னு முடிவு எடுத்து செய்கிற சதி வேலை. நீங்கள் நல்லா புரிஞ்சுடுங்க. இப்போ தேமுதிமுக அந்த அம்மாவுக்கு கழிஞ்ச முறை நாடாளுமன்றத்தில் கூட்டணி வச்சதுக்கு 2026 ராஜ்யசபாவில் தாரேன்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பேசிட்டாரு. இவங்க கூட்டணி வச்சாலும் வைக்காட்டாலும் இந்த 2026 அந்த ராஜ்யசபா எம்பியை கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுருங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து ஒரு பிரிவா இருக்கிற அன்புமணி ராமதாஸ் இவங்க கூட வரணும்னா அவரு எம்பி சீட்டு கேட்பாரு. இந்த கூட்டணியில தொடரணும்னா ஜி.கே. வாசனும் ஒரு எம்பி சீட்டு கேட்பார். ஏற்கனவே அண்ணன் தம்பித்துறை அவரை விட்டா அவரு வேற பிரச்சனையில இருப்பார். கட்சிக்காரங்களுக்கு யாரும் இந்த 2 சீட்டை கொடுக்க முடியாது. நெருக்கடி சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி பிப்ரவரி மாசத்துல இருந்தே தவிக்க தொடங்கிடுவார். கவலைப்பட எல்லாரையும் பகச்சுக்கிட்டாரா எடப்பாடி பழனிசாமி? 100%. இப்போ நீங்க தேமுதிமுகவுக்கு கொடுத்துட்டு ஒரு சீட்டை அன்புமணி ராமதாஸுக்கு கொடுத்து கூட்டணியை கூப்பிட்டா தான் சொந்த தொகுதியில எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்காக அன்புமணி ராமதாஸுக்கு சீட்டு கொடுத்தாருங்கிற ஒரு அவப்பேறு உருவாக்குவார். கழிஞ்ச முறை 10.5% கொடுத்தது மாதிரி ஆகிரும். இல்ல ஜி.கே. வாசன் தான் நம்மளுடைய இந்த புரோக்கர் வேலையெல்லாம் பார்த்து நமக்கு பாஜகவுக்கும் நமக்கு நட்புறவை கொடுத்தாரு சொல்லியனால ஜி.கே. வாசனுக்கு கொடுத்தால் அன்புமணி ராமதாஸ் கோவிச்சுட்டு போயிடுவார். சரி, இவங்க 3 பேருக்குள்ள யாருக்காவது ஒருத்தருக்கு துண்டு குலுக்கி போட்டு கொடுத்தாருன்னா 2 பேருக்கு கொடுத்தாருன்னா தம்பித்துறை மேல இருந்து அவர் ஆப்படிச்சிருவார். இவருக்கு நல்லா புரிஞ்சுருங்க. ஏன்னா ஏற்கனவே சி.வி. சண்முகம் சட்டமன்றத்தில் நிற்க தான் ஆசைப்படுவார். அவரோட எம்பி பதவியை அவர் ராஜினாமா பண்ணு சட்டமன்றத்தில் வரணும். அப்போ அவருக்கு மேல்மட்டத்தில் ராஜ்யசபையை சரியான ஆட்கள் கிடையாது. அதிமுக இவர் எடப்பாடியை தாங்கி பிடிக்கிறதுக்கு பழைய நீதிபதிகளை எல்லாம் பார்க்கறதுக்கும் பாஜக கூட ஒட்டோட பேசுறதுக்கு ஆளுகள் கிடையாது. இப்பவுமே இக்கட்டான சூழ்நிலைக்கு 2026 பிறந்த உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு தலையில பெரிய பாறாங்கல் வந்து உட்கார்ந்துரும். ராஜ்யசபா எம்பிலே ஆரம்பிச்சு சட்டமன்றம் முடியறதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவரு இந்த அதிமுகங்கிற பேர்ல உட்கார்ந்து வந்து கடுமையான இன்னலுக்குள்ள ஆவார். இப்ப நம்ம அதுக்கு ஏற்றபடி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த ஒரு பொய்யான பொருளை கிளப்புவாங்க. அதாவது அவர் கன்னி ராசி, ஹஸ்த நட்சத்திரம், அவருக்கு சுக்கிரன் அப்படி இருக்காரு, குரு இப்படி பார்க்குறாரு, முதலமைச்சர் ஆயிடுவாருன்னு சொல்லி இப்போ ஜாதக ரீதியாட்டு கொஞ்சம் பேர் வந்து பேசி திரும்பி அந்த அலம்பல் புலம்பல் எல்லாம் தூக்கி டாப் லெவலில் தூக்குறதுக்கு ஒரு பக்கம் பத்திரிகையாளர்கள் ஊடகத்தில் பேசுவாங்க. இப்போ ஜோசியக்காரங்க வந்து அவர் உச்சத்தில் இருக்காரு. அந்த உச்சத்தில் இருக்கிறவங்க சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். அவருக்கு 2026 போதாத காலம் உருவாகுது. இப்போ இந்த என்டிஏ கூட்டணிக்கு ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் வரலாம், அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லிட்டாரு, அதிமுகக்குள்ளார வரக்கூடாது, ஆனா என்டிஏ கூட்டணியில அவங்க இருக்கலாம் அப்படின்னு அவர் சரின்னு சொல்லிட்டாருன்னு சொல்றாங்கல்ல. இவர் யார் சார் சொல்றாரு? நாங்க மோடி வேணும்னு சொல்லி 2024 என்டிஏ கூட்டணியில் இருந்தோம். நீங்க மோடி வரக்கூடாதுன்னு சொல்லி அண்ணன் பொன்னையன் என்ன சொன்னாரு? பாரத பிரதமர் பதவியை வகிக்க தகுதி உள்ளவர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க. அப்போ மோடிக்கு ஈக்குவலா கேட்டாங்க. அம்மா கேட்டது மாதிரி லேடியா மோடியான்னு கேட்டது மாதிரி மோடியா எடப்பாடியான்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணிக்குள்ள வச்ச அறிவு ஜீவிகளுக்கு இனி பாடம் கற்பித்து கொடுப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள். இவர் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவர் என்டிஏ கூட்டணி இருந்தால் அவங்க வச்சுட்டு போட்டோம், எங்களுக்கு தேவையில்லை. சின்ன லாஜிக்கில் பாருங்கள் சார், 2024 மோடி வேணும்னு நாங்கள் எல்லாரும் ஒன்றுச்சு இருந்து தான் 18% ஓட்டு வாங்கினோம். எடப்பாடி பழனிசாமி தன்னோட நெத்தியில் இருக்கிற ஊதிகளை எல்லாம் அழிச்சுக்கிட்டு சிறுபான்மையினர் ஓட்டு வேணும்னு சொல்லி மோடிக்கு எதிரான ஓட்டுகள் 21% வாங்கினார். வேணுங்களா? அந்த 21%ஐயும் இந்த 18ஐயும் கூட்டி பொதுக்குழுல கணக்கு சொல்லுவார் 41%. அப்போ இவரை எப்படி நம்ம ஏற்றுக்கிட முடியும்? நீங்க சொல்லுங்க. மோடி வேண்டான்னு சொன்ன ஓட்டும் மோடி வேணும்னு சொன்ன ஓட்டும் பாஜக, மோடிங்கிறது பாஜக வேண்டான்னு சொல்ற ஓட்டும் பாஜக வேணும்னு சொல்ற ஓட்டும் எப்படி சார் சேரும்? அது 2 ரயில் தண்டவாளம் போல இணையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இணையாத ஓட்டை எப்படி இணைப்பாங்க? மோடி வேண்டான்னு சொல்லி நீங்க எதிர்த்து நின்ன பிறகு தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி வேணும்னு சொல்லி எந்த பாஜக ஒரு உணர்வுள்ள தொண்டனா அது எடப்பாடியை முதல்வராக ஓட்டு போடுவானா? அதுதான் நாங்க கேட்கிறோம். போட மாட்டோம்ல. அண்ணாமலையே போடுவாரா? இன்னைக்கு ஒரு 10 பேர் வெற்றி பெற்றிருப்பாங்க. இணைஞ்சிருந்தால் 10 எம்பி கிடைச்சிருக்கும் தமிழ்நாட்டுக்கு. அதை கெடுத்தது யாரு? எடப்பாடி பழனிசாமியின் தான் தோண்டித்தனமான செயல். தான் கையில ஒரு 10 சீட்டு தன்னால ஜெயிக்க முடியுங்கிற ஒரு ஆணவம் காங்கிரஸ் மேல் மட்டத்துக்கு வந்திருந்தால் மோடிக்கு ஆதரவு கொடுக்க போல காங்கிரஸுக்கு தான் ஆதரவு கொடுத்திருப்பாரு. அப்பதான் நமக்கு சட்டமன்றத்தில் காங்கிரஸை நம்ம கைப்பக்கம் இழுக்கணும்னு போட்ட திட்டம் 2024 நல்லா புரிஞ்சிருங்க. எடப்பாடி கையில ஒரு 10 எம்பி சீட்டு வந்திருந்ததுன்னா அதை காங்கிரஸுக்கு தான் ஆதரவு கொடுத்திருப்பாரு ஒழிய மோடிக்கு ஆதரவு கொடுத்திருக்க மாட்டார். ஏன்னு கேட்ட சட்டமன்றத்தில் காங்கிரஸ் ஆதரவு வந்தா வெற்றி பெறலாங்கிறது அவருக்கு தெரியும். திமுக இருந்து காங்கிரஸை பிரிச்சாதான்
நம்ம சட்டமன்றத்தில் வெற்றி பெற முடியும்னு பல வியூகங்கள் நம்ம பல வரலாற்று இது இருக்கு. அதை கணக்கு பண்ணி தான் அவர் வந்து அன்னைக்கு மோடி வேண்டான்னு சொன்னார். இதெல்லாம் புரியாம ஒரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அவர்கிட்ட என்ன உளவுத்துறை இருந்ததோ என்ன உளவுத்துறை சொன்னாங்களோ தெரியாது, வடநாட்டில் உள்ளது போல இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து தன் வேலையை காட்டினார். அந்த வேலையில் போயிட்டு இருக்காரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது ரெட்டைலை சின்னத்துக்காக இருக்காரு. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ அண்ணன் ஓபிஎஸ் வெளியே விட்டாச்சுன்னா ரெட்டைலை சின்னத்தை தனக்கு வேணும்னு, இந்த ரெட்டைலை சின்னத்தை நாளைக்கு முடக்கிட்டா பாஜகவே வேண்டான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியே போயிடுவாரு. எடப்பாடி பழனிசாமியே வேண்டான்னு சொல்லி அங்கே இருக்கிற தொண்டர்கள் இங்கே ஓடி வந்துருவாங்க. இதுதான் அரசியல் களம். இது வந்து நீங்கள் ஜனவரி பிப்ரவரிக்குள்ள இது ஒரு முடிவுக்கு வந்துடும். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வரதுக்கு முன்னாடி இது ஒரு முடிவுக்கு வந்துடும். இப்போ இந்த இன்னொரு விஷயம் இருக்குல்ல சார், இப்போ ஜெயக்குமார் எல்லாம் முதல்ல ஓபிஎஸ்ஸை கடுமையாக விமர்சிச்சுட்டு இருந்தார். ஆனால் இப்போ ஒரு சாஃப்ட் ஹேண்ட்லிங் தெரியுது. அதே மாதிரி வைகை செல்வன் சொல்கிறாரு இபிஎஸ் முடிவு எடுப்பாருன்னு. இப்போ இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளார இபிஎஸ் அனுமதிச்சிட்டாரு, ஆனால் இவங்க தான் வந்து வரல. அப்போ நீங்கள் ஒரு தாவேக்காவோ இல்லை டிஎம்கேவோ எடுத்தால் துரோகின்னு ஒரு பட்டம் கொடுத்துடலாம். அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. அதாவது சார், தாங்க தாவேக்கா எடுக்கிறோம், ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோம், அவரை நம்பி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நம்பி இருக்கிற தொண்டர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கணும்னு அவர் முடிவு எடுக்கிறார். அப்போ அவர் அந்த வியூகத்துக்கு போனோமா ஒழிய உங்க கூட ஈரோடு கிழக்கு தேர்தலில் வந்து சண்டை போட்டுக்கிட்டே நிற்க முடியாது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் விட்டாரு, அண்ணாமலையை வச்சு வாபஸ் வாங்க வச்சேங்க. அண்ணாமலையை சொன்னாரா சொல்லலையா? நாங்கள் சொல்லி தாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து எங்கள்கிட்ட கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கையை நாங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட கொடுத்தோம். அப்புறம் நாங்கள் சொல்லி தான் அவர் ஓபிஎஸ் வாபஸ் வாங்கினாரு, டிடிவி சார் வாபஸ் வாங்கினாரு. சொன்னாரா சொல்லலையா அன்னைய பாஜக தலைவர்? அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் அண்ணன் நிற்கிற இடத்துல பயம் இருக்கா இல்லையா? அப்போ அதே போல் நாங்கள் இப்போ 234 தொகுதியிலையும் களங்காணக்கு தயாராகிட்டோம். எடப்பாடி பழனிசாமியால் முடிஞ்சால் வெற்றி பெற்று காட்டும். ஆனால் நாளைக்கு சொல்லுவார்ல சார், நான் அழைச்ச இவங்க தான் வரல, ஒரு துரோகி அப்படின்னு ஒரு பட்டம். அழைச்சேன்னா எப்படி சார் அழைக்கணும்? ஒரு இன்னைக்கு வரைக்கும் நீ எதிர்கட்சி தலைவர்ங்கிற அந்தஸ்தில் உட்காருன்னா அங்கே ஒருங்கிணைப்பாளர்கிற கையெழுத்தான ஓபிஎஸ் அவரோட கையெழுத்து, அவரை கொண்டு போய் நீங்கள் தனி சின்னத்தில் நில்லுங்க, என்டிஏ கூட்டணியில் நீ பின்வரிசையில் வந்து நில்லுங்கன்னு சொன்னால் எந்த தன்மானமான தொண்டனை ஏற்றுக்கிடுவானா சார்? அவர் கூடால இருக்கிறவனே முதல்ல ஏற்றுக்கிடுவானா சார்? 20 ஆண்டு காலம் கட்சியோட பொருளாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் பக்கத்தில் இருந்து 20 ஆண்டு காலம் சுட்டெரிக்கும் சூரியன் போல இருக்கிற அந்த தாய்கிட்ட பயணிக்கணும் பெரிய விஷயம். எத்தனை பேர் மாறி இருக்காங்க, எத்தனை பேர் புரட்டி போட்டிருக்காங்கன்னு வரலாற்று சாதனை. எடப்பாடி பழனிசாமியே 2011 முறை தான் அமைச்சரானார். அதுக்குள்ளே எத்தனை தடவை தூக்கி வீசி அடிச்சிருக்காங்கிறது வரலாற்றில் இருக்கு. எந்த அடிபடாத ஆட்களே கிடையாது. அதுல நீந்தி வெளியில வராரு. அப்போ அவர் எவ்வளவு தூரம் புடம் போட்ட தங்கமா இருப்பாருன்னு நீங்க புரிஞ்சிருது. இப்போ திமுக ஆப்ஷன் எப்படி போயிட்டு இருக்கு சார்? இல்ல, எனக்கிட்ட அண்ணன் சொன்னது அதுதான். இப்படிதான் சொன்னாரு, நமக்கு 2 பேரும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கப்பா, நம்மளை 2 பேரும் அழைக்கிறாங்க, டிஎம்கே சைட்ல இருந்து நம்மளை அழைக்கிறாங்க, தாவேக்கா சைட்ல இருந்து நம்மளை அழைக்கிறாங்கன்னா நான் கேட்டதுக்கு அண்ணன் சொன்ன பதில், பெரும்பான்மையான தொண்டர்கள் வந்து தாவேக்கா பக்கம் போகணுங்கிறது கருத்து சொல்லியிருக்காங்க. அண்ணா வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை நான் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதிகாரப்பூர்வமாக அன்னைக்கு அறிவிப்பார், இல்லைன்னா ஏதாவது ஒரு செய்தி விடுவார். அதுக்குள்ள அவர் வந்து என்ன முடிவு எடுக்கணுங்கிறது அவர் கையில் தான் இருக்கு. ஆனால் திமுக என்ன நினைப்பாங்க, பழனிசாமி போல ஒரு ஆள் இருந்தால் நமக்கு போதும், எதிர்கட்சி அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு விஜய் போல ஒரு ஆள் வந்துட்டால் எதிர்கட்சி வரிசையிலையோ இல்லை ஆளுங்கட்சி வரிசையிலையோ வந்துட்டால் இவங்க எதிர்கட்சி வரிசையில் போனால் அது அவங்களுக்கு ஒரு அவமான செயல். நீங்கள் நல்லா புரிஞ்சிடணும். 75 ஆண்டு காலம் திமுகன்னு சொல்கிற வரலாற்றில் அவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்து ஏற்கனவே ஒரு முறை விஜயகாந்த் கூட அம்மா கூட்டணி வச்சு எதிர்கட்சி வரிசை கூட இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போக தள்ளப்பட்ட திமுக மீண்டும் விஜய் முன்னாடி விஜய் முதல்வராக உட்கார வச்சு அதுக்கு ஆப்போசிட்டில் எதிர்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் உட்கார வேண்டிய மனநிலை வந்துடக்கூடாதுங்கிறதுனால அவங்க அந்த ஆப்ஷனை அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனை இழுக்கிறாங்க. அதான் உண்மை, அது அரசியலில் போர்க்களத்தில் நீ எங்களுக்கு உதவி பண்ணுங்க, நாங்கள் வெற்றி பெற்று வாரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இழுக்கிற அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் கொடநாடு வழக்கை பற்றி வழக்கே எடுக்காதவர், இருக்கையை மாற்றி கொடுத்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அவமானப்படுத்தியவர், அதையும் சற்று சிந்திச்சு பார்த்து விட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அழைக்கணும் ஒன்று. அதுபோல் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இந்த முகம் யாரால காட்டப்பட்டது? புரட்சி தலைவி அம்மா அவர்களால் காட்டப்பட்டது. எதனால காட்டப்பட்டது? 2001 அம்மா மேல போட்ட வழக்கால 2001 நடந்த தேர்தலில் அம்மா முதலமைச்சர் ஆக முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு உருவாகும் போது அங்க உருவான முகம் தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அதற்கு காரணமானவர்கள் யாருன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம். நல்லா புரிஞ்சிருங்க. அந்த திமுகவுடைய பிரச்சனையினால தான், அவர்கள் போட்ட பொய் வழக்கினால பாதிக்கப்பட்ட புரட்சி தலைவி அவங்க மாண்டது, அவங்களுடைய மன வருத்தம், மன அழுத்தங்கள் பாதிக்கப்பட்டது அனைத்துமே திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட வழக்குகள்.
அந்த வழக்குனால தான் இவர் 3 முறை முதலமைச்சராக காரணம். மீண்டும் முதலமைச்சராக காரணம் 3 முறை புரட்சித் தலைவி அம்மா மறைவுக்கு பின்னாடி முதலமைச்சரானதுக்கு காரணம். இதெல்லாம் வந்து அண்ணன் நினைவு மனசுலையும் நினைவில் இருக்கும். நல்லா புரிஞ்சுருங்க. இதெல்லாம் தான் ஒரு கணக்கு போட்டு பார்த்து என்ன செய்யணும். இந்த பக்கம் நம்ம போனால் அம்மாவோட ஆன்மா மன்னிக்காது, அந்த பக்கம் போனால் வரலாற்றை திருப்பி போட்டுரும். ஏன்னு கேட்டால் அதிமுக ஏற்கனவே அண்ணாமலை சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறது 4ஆம் இடத்துக்கு போயிடும். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி கீழே போயிடுச்சு, நாடாளுமன்றத்திலே நாம் தமிழர் கட்சி கீழே போயிடுச்சு. அப்போ இன்னொரு சூழ்நிலை அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியால கெட்டு போகுது. இங்க திமுக தன்னை நிலைநிறுத்தணும். நீங்க எல்லாரும் இப்ப செங்கோட்டையனை போனோடனே அங்க ஒரு அரசியல் வியூகங்கள் எழும்புது. அது போக ஓபிஎஸ் போயிட்டாங்கன்னா அரசியல் வியூகம் பெருசா வளரும். இவங்கெல்லாம் அரசியல் அனுபவம் மிக்கவர்கள், அதனால இழுக்கிறாங்க. 5க்கு 10 சீட்டு கூட கொடுக்கலாம், ராஜ்யசபா எம்பி கொடுக்கலாம், இப்படியெல்லாம் பேசுறாங்கிறது செவி வழி வந்த தகவல். அது உண்மையா பொய்யா, அதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அடிபணிய மாட்டார்கள்ங்கிற நம்பிக்கை தொண்டர்கள் மனசுல இருக்கு. ஆனா அந்த என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது இன்னும் இல்ல. அது வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டார்ல. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் என்டிஏக்கு தலைவர்னா அந்த என்டிஏ கூட்டணி எங்களுக்கு தேவையில்லைன்னு வெளியில வந்தாச்சு. ஏன்னா நாளைக்கு மோடி வந்து பேசினாருன்னா மாறக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மோடி தானே சார் வாழ்த்து சொல்லிட்டாருல. அவர் என்டிஏக்கு தலைவராக சொன்னா மோடி வாழ்த்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மோடி வந்திருக்கும் போது அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் ஒரு மரியாதை நிமித்தமாக அனுப்பின கடிதத்தை வந்து பகிரங்கமாக வெளியில எல்லாம் விட்டு அதை அவமானப்படுத்தின பிறகு இனிமேல் என்னத்துக்கு மோடி அப்படி இருந்து அமித்ஷா அழைச்சாருன்னு போனார். நீங்கள் சொல்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் பாஜகவில் இருந்தவரோ யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு பேசுகிறாங்க வாங்கன்னு சொல்ல மரியாதை நிமித்தமாகவே போய் பார்த்தாரு. புரட்சி தலைவர் ஒருத்த விதியை மாற்ற சொல்லுங்கள், புரட்சி தலைவி அம்மா தான் நிரந்தர பொதுச் செயலாளர்னு சொல்லுங்கள், கட்சி தேர்தலை வைக்க சொல்லுங்கள், அதில் அவர் வெற்றி பெற்று வரட்டும், எல்லாருமே இணைஞ்சு செய்வோம், எனக்கு அதில் ஒன்றுமே எந்த பார்க்கினும் கிடையாது, நான் தான் ஒருங்கிணைப்பாளராக இருப்பேங்கிறது நான் ஒன்றும் அடம் பிடிக்கலை, இதெல்லாம் அமித்ஷாட்ட சொல்லிட்டாரு. இந்த கண்டிஷனுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரல. நல்லா புரிஞ்சுருங்க. இல்லை ஒருங்கிணைப்பாளர் பதவி 2026 வரைக்கும் இருக்குது. சின்னத்து எப்படி இதை மாதிரி பண்ணினாங்களோ அது போல் அண்ணனுக்கு வேண்டிய ஆட்களுக்கும் பதவியை கொடுத்து ரெட்டையில சின்னத்தில் நிற்க வச்சு என்டிஏ கூட்டணியில் போவோங்கிறதையும் அண்ணன் கடைசி வரைக்கும் சொல்லியிருக்காரு. அவர் எதுக்குமே ஒத்து வரல. என்டிஏ கூட்டணியில் வேணா சீட்டை கொடுங்க, அதிமுகவில் ரெட்டையில சின்னத்தில் அவர் நிற்கக்கூடாது, வரவும் கூடாதுன்ட்டாரு. அப்போ அதுக்கு மேலே அது நம்ம பேசி பிரயோஜனம் இல்லைங்கிறனால தான் அந்த முடிவு அன்னைக்கு டிசம்பர் மாதம் முதல்ல ஒரு தேதி கொடுத்தாரு, அதை 23ஆம் தேதிக்கு இது பண்ணார். இப்போ நாகர்கோயில் உங்கள் ஏரியா எப்படி இருக்குது, கள நிலவரம் எப்படி இருக்குங்க? சார் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு கொஞ்சம் ஃபேவராக இருந்தது சார். அண்ணாமலையால் பாஜக கொஞ்சம் எழும்பி இருந்தது. அந்த அண்ணாமலையால் உள்ள பாதிப்பு வந்து பாஜக தொண்டர்கள் அமைக்கிட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க தீவிரமான பாஜக தொண்டை நல்லா புரிஞ்சிருக்கேன். ஆர்எஸ்எஸ், இந்து இயக்கம் எல்லாம் கலந்த பாஜக உணர்வுள்ள தொண்டை எங்களுக்கு தெரியும். நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்தவன். பல அந்த மண்டைக்காடு கலவரங்கள்லாம் எவ்வளோ வெறி கொண்டு அடிப்பாங்கங்கிறது தெரியும். அப்படிப்பட்டவங்க 100% அதிமுக ஓட்டு போட மாட்டோம். நீங்கள் அதில் யாருன்னாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் காங்கிரஸ் அங்கே வந்து 2 பிரிவாக இருக்குது. எப்படி கேட்டால், நம்ம எப்போவுமே இப்படியே உட்கார்ந்துட்டுருக்குறோம், நமக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கலையே, அதனால் பாதி தாவேக்கா பக்கம் போகலான்னு சொல்லி ஒரு முடிவு. என்னுடைய கணிப்பு, நான் 6 தொகுதியும், அதாவது கன்னியாகுமரி, நாகர்கோயில், குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர், பத்மநாபுரம், அந்த 6 தொகுதியிலையும் என்னோடைய அரசியல் பிரகாரம் 6 தொகுதியிலையும் தாவேக்கா அதிகமான சூழ்நிலையில் இருக்கு. இளைஞர்கள் பட்டாலும் ஏன்னு கேட்டால் அங்கே கிறிஸ்தவ மக்களும் அதிகம், அதனால அதிகமாக இருக்குது. இன்னும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நாகர்கோயில் தொகுதியிலேயே அவர் தாவேக்கா தலைவர் விஜய் நிற்கிறதுக்குள்ள முயற்சி நடந்துட்டு, அந்த தொகுதி அவர் செலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காரு. நாகர்கோயில் தொகுதியிலேயே அவர் நின்றுட்டார்னா கன்னியாகுமரியில் இருக்க 6 தொகுதியுமே வெற்றி பெற்றும் அவர் கை காட்டுறாரு. அது பெரும்பான்மையான சமுதாயங்கள், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே விஜயை கொண்டு வந்து எப்படியா நாகர்கோயிலில் வைக்கணும் வாங்கிறதுல ஒரு ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க. அந்த நேரத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் சார், இப்படி தேமுதிமுக இவங்க எல்லாரும் இணைஞ்சிட்டாங்கன்னு வைங்களா. காங்கிரஸ்லேருந்து ஒரு பிரியும். நீங்கள் வேணால் ஒரு பெரிய கட்சி உடைய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பெரிய கட்சி காங்கிரஸே உடையும். அந்த காங்கிரஸே உடைஞ்சு கூட, ஏன்னா மற்ற காங்கிரஸ் உடையுதோ உடையிலையோ, எங்கள் இடத்துல ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜர் வழி வந்தவங்க இன்னைக்கு உணர்வோடு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சிருங்க. அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் போல் இல்லை, இங்கே அங்கேயும் எம்பி சீட்டுக்கு ஓடுற காங்கிரஸ் இல்லை. அவனும் எல்லாம் ரொம்ப தீவிரமான காங்கிரஸ்காரங்க.
விளவங்கோடு, கிள்ளியூர் இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேஷனல் பாலிட்டிக்ஸில் வெறி கொண்டு நிற்பாங்க. நீங்கள் களியக்காவல வரைக்கும் நீங்கள் கம்யூனிஸ்ட்டை ஆதரிப்பீங்க, களியக்காவலை தாண்டியாச்சுன்னா கம்யூனிஸ்டுக்காரனை எதிர்ப்பாங்க. ஆனால் அங்கே அப்படி இல்லை, இப்போவும் கம்யூனிஸ்டுக்காரனை எதிர்ப்பாங்க காங்கிரஸ்காரன். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். வணக்கம். 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.